ஓகே. சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பௌர்ணமி கிரிவலம் போகிற பாதையில் இருக்க மத்தியான பிள்ளையார் கோயில் இது விளக்கு போட வந்திருக்கோம். விளக்கு போடுறதோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டே வாங்க. இன்னொன்று வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. லைட் வசதி எதுவுமே கிடையாது. அதனால விளக்கு போடுறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம மத்தியான பிள்ளையார் கோயில் விளக்கு போடுறதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கு நம்ம இருக்கிறதுலே ஒரே பரிகாரம், சூப்பர் பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கு போடுறது. அதாவது இறைவன ஜோதி வடிவில் விளக்கு போட்டு நம்ம இது பண்றது. விளக்கோட அர்த்தமே அதுலேயே இருக்கு. நம்மளோட பிரச்சனையை விளக்கு விளக்குக்கு தேவை எண்ணெய், திரி, தீ. அதாவது எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி நல்வழிப்படுத்தி பொருளாதார மேம்பாடு கொடுங்கன்றதுக்கு தான் விளக்கு போடுறதோட நோக்கம். இப்போ வந்து மத்தியான பிள்ளையார் கோயில் வந்து பிள்ளையார் வந்து தும்பிக்கை இருக்காது, சிவலிங்க வடிவில் இருப்பாரு. நம்ம திருப்பரங்குன்ற பூங்கா கிட்ட இருக்க கோயில். இங்கே வந்து கும்பாய் லைட் வசதி எதுவுமே இல்லை. யாராச்சும் ஆன்மீக நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கோயிலில் திருப்பரங்குன்ற இல்லை மதுரை சுற்றுவட்டாரத்தில் யாரும் இருந்தீங்கன்னா இந்த கோயில் லைட் வசதி மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. ஓம் நமச்சிவாய ஏக்கிரிய கண்ணன் ஐயாவே இருக்கு.